வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள அறையில் பெண் அதிகாரி நுழைந்ததாக புகார். அரசியல் கட்சியினர் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வு. 14 மாநிலங்களின் 115 தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. பொன் அமராவதி கலவரத்தில் ஈடுபட்ட 1000 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. 3 நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பியது. பிரதமர் மோடியின் வாழ்க்கை பற்றிய வலைதள தொடருக்கு தேர்தல் ஆணையம் தடை. தயாரிப்பாளர்களின் மேல்முறையீட்டு வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாள் கொண்டாட்டம். தேவாலயங்களில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு வழிபாடு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் அதிகாரி ஒருவர் நுழைந்து ஆவணங்களை நகல் எடுத்ததால் அரசியல் கட்சியினர் நள்ளிரவு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற மதுரை மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்குள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை பெண் அதிகாரி ஒருவர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் நுழைந்துள்ளார். 2 மணி நேரத்திற்கு மேலாக அறையில் இருந்த அவர் அங்கிருந்த ஆவணங்களை நகல் எடுத்ததாகவும் தெரிகிறது. இதை கவனித்த போலீசார் அந்த அதிகாரியை தடுப்பு காவலில் வைத்தனர். இச்சம்பவத்தை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன், அமமுக வேட்பாளர், மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர், மேலும் பல அரசியல் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன், வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அனுமதி இல்லாமல் பெண் அதிகாரி உள்ளே நுழைந்தது எப்படி என கேள்வி எழுப்பினார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் நடராஜன், சிசிடிவி மற்றும் மின்னணு இயந்திரங்கள் போலீசாரின் பாதுகாப்பில் பத்திரமாக உள்ளதாகவும், பெண் அதிகாரி சென்ற அறை வாக்கு இயந்திரங்கள் உள்ள அறை இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். இருப்பினும் அந்த அறையும் தற்போது சீல் வைக்கப்பட்டதாக கூறினார். அனுமதியின்றி உள்ளே சென்ற அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மெட்டீரியல் அடுக்கி வச்சிருக்க ரூம்குள்ள யாரோ வந்ததாக சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக இவங்களே போய் பார்த்துட்டாங்க. எல்லாத்தையுமே இவிஎம் மிஷின்ஸ் எவ்ரிதிங் எல்லாமே ஸ்ட்ராங் ரூம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த இதுவும் இல்லை. அவங்களும் பார்த்துட்டாங்க, ஃபுட்டேஜும் பார்த்துட்டாங்க. அதர் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் மட்டும் போயிட்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. அது விசாரணை பண்ணி வி வில் டேக் ஆக்ஷன். எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சீல் வைக்க சொல்லியிருந்தோம். ஒரு இது சீல் வைக்காமல் இருந்திருக்கு. அது இன்னைக்கு சீல் வைக்க சொல்லியாச்சு. எல்லாத்துக்குமே அதர் மெட்டீரியல் ரூம்ஸ் எந்த ரூமாக இருந்தாலும் அங்கே இருக்க அத்தனை ரூமையும் சீல் வைக்க சொல்லி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நைட்டே அவங்களும் சொல்லிட்டாங்க. சார் நாங்கள் வரோம், சீல் வச்ச சொல்லுங்க. எவ்ரிதிங் நீ நைட் சொல் அதர் மெட்டீரியல் ரூம்ஸும் சீல் வச்சிருவோம். எந்த கவனக்குறைவும் நடக்கல, எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கல. அதுக்காக என்கொயரிக்கு அந்த சிசிடிவி இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போ என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்கோம். நாடு முழுவதும் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலை சந்திக்க உள்ள 14 மாநிலங்களின் 115 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. 17வது மக்களவைக்கான 7 கட்ட தேர்தலில் 2 கட்ட தேர்தல்கள் நிறைவுற்ற நிலையில் ஏப்ரல் 23ஆம் தேதி 14 மாநிலங்களில் உள்ள 115 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அசாமில் 4, பீகாரில் 5, சத்தீஸ்கரில் 7, கோவாவில் 2, குஜராத்தில் 26, ஜம்மு காஷ்மீரில் 1, கர்நாடகத்தில் 14, கேரளத்தில் 20, மகாராஷ்டிரத்தில் 14, ஒடிசாவில் 6, உத்தரப்பிரதேசத்தில் 10, மேற்கு வங்கத்தில் 5, டாமன் அண்ட் டையூவில் 1 என 115 தொகுதிகளில் வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதை தவிர ஒடிசாவில் உள்ள 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். இந்த தேர்தலில் 1612 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் அவர்களில் 570 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பீகாரிலும், பிரியங்கா காந்தி, ஸ்மிருதி இரானி கேரளாவில் இறுதிக்கட்டமாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் கலவரத்தில் ஈடுபட்டதாக 1000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை அவதூறாக வாட்ஸ்அப்பில் பதிவிட்டவர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த வெள்ளிக்கிழமை அந்த சமூக மக்கள் பொன் அமராவதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது நடந்த கல்வீச்சு சம்பவத்தில் 8 போலீஸ் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றனர். நிலைமை கட்டுக்குள் வராததால் துப்பாக்கிச்சூடு நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது. கலவரத்தை கட்டுப்படுத்த சுமார் 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டவிரோதமாக கூடிய பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரதமர் மோடியின் வாழ்க்கை பற்றிய மோடி குடிமகனின் பயணம் என்ற வலைதள தொடருக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதல் மற்றும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. தொடர்ந்து பிற தொகுதிகளுக்கான தேர்தலுக்காக கட்சிகள் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றன. தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்ந்து அமலில் உள்ளன. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி என்ற பெயரில் பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் வெளியாகியிருந்தது. இதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. இந்நிலையில் மோடி ஒரு குடிமகனின் பயணம் என்ற தலைப்பிலான வலைதள தொடர் ஒன்றுக்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் பொழுது எந்தவொரு அரசியல் அல்லது தனி நபருடன் தொடர்புடைய வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட காட்சிகள் தேர்தலில் இடையூறு ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்ட விவகாரங்கள் எதுவும் மின்னணு ஊடகம் உள்ளிட்டவற்றில் திரையிடப்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைக்கு எதிராக படத்தின் தயாரிப்பாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். தேர்தல் ஆணையம் படத்தை பார்த்துவிட்டு பதில் தெரிவிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் ஊழல் செய்துள்ள பிரதமர் மோடி மக்களவைத் தேர்தல் முடிந்ததும் அனில் அம்பானியுடன் சிறையில் தள்ளப்படுவார் என ராகுல் ஆவேசமாக கூறினார். பீகார் மாநிலத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சுபால் பகுதியில் நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசினார். அப்போது நாட்டை காவல் காக்கும் பணியை மேற்கொள்வதாக கூறி ஓட்டு கேட்டு வரும் பிரதமர் மோடி அனில் அம்பானி போன்றவர்களுக்கு தான் காவலாளியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். ரஃபேல் ஒப்பந்த விவகாரம் முறையாக விசாரிக்கப்பட்டால் அனில் அம்பானியுடன் சேர்ந்து மோடி சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் ராகுல் கூறினார். காவலாளி மோடியை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நியாய திட்டத்தின் கீழ் 5 கோடி ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் நிதி அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த தேர்தலில் ராகுல் காந்தி பக்கத்து நாட்டிலிருந்துதான் போட்டியிட முடியும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கிண்டல் அடித்துள்ளார். குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி ராகுலை தோற்கடிப்பது உறுதி, அதேபோல் வயநாட்டிலும் தோற்கடிக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிக்கு எதிராக ராகுல் போட்டியிட்டாலும் அவர்களை ராகுல் விமர்சிக்க அஞ்சுவதாக தெரிவித்த பியூஷ் கோயல் தன்னை எதிர்ப்பவர்களை விமர்சிக்கும் துணிச்சல் ஒரு தலைவருக்கு இல்லை என்றால் அவரால் நாட்டுக்கு சேவையாற்ற முடியாது என்றார். மாயாவதி மற்றும் அகிலேஷ் யாதவின் போலி நட்பு மே 23ஆம் தேதி வெளிப்பட்டுவிடும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். வீர் சக்ரா விருதுக்கு விங் கமாண்டர் அபிநந்தன் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் கடந்த பிப்ரவரி மாதம் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலை தாக்குதலில் 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை இந்திய விமானப்படை குண்டு வீசி அழித்தது. இதனையடுத்து பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்தது. அதை தடுக்கும் முயற்சியில் இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தானின் F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார். இந்த சண்டையில் அவர் பாகிஸ்தான் எல்லையில் தரை இறங்கியதால் அந்நாட்டு ராணுவ கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டார். இதனையடுத்து இந்தியா மற்றும் உலக நாடுகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக இந்தியா வசம் அபிநந்தன் ஒப்படைக்கப்பட்டார். இந்நிலையில் போர் காலங்களில் சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கு வழங்கப்படும் 3வது உயரிய விருதான வீர் சக்ரா விருதுக்கு அபிநந்தனின் பெயரை இந்திய விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது.
திஹார் சிறையில் உள்ள சிறுபான்மை பிரிவு கைதியின் உடலில் ஓம் முத்திரை குத்தப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி திஹார் சிறையில் சிறுபான்மை மதத்தை பின்பற்றும் விசாரணை கைதி ஒருவர் அடைக்கப்பட்டுள்ளார். அங்கு அவரை கொடுமைப்படுத்திய சிறை சூப்பரண்ட் ராஜேஷ் சௌகான் அந்த கைதியின் உடலில் ஓம் முத்திரையை வலுக்கட்டாயமாக குத்தியுள்ளார். அத்துடன் 2 நாட்கள் அவருக்கு உணவு கொடுக்காமலும் பட்டினி போட்டுள்ளார். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை கைதி சார்பில் டெல்லி பெருநகர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி ரிச்சா பரிகர் உடனடியாக ராஜேஷ் சௌகானை சூப்பரண்ட் பதவியிலிருந்து நீக்குமாறு உத்தரவிட்டார். இச்சம்பவம் மிகவும் கொடூரமானது என்று குறிப்பிட்ட நீதிபதி இந்த விவகாரத்தில் உடனடியாக விசாரணை நடத்தி 24 மணி நேரத்துக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சிறைத்துறை டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பினார். அத்துடன் அந்த கைதிக்கு மருத்துவ பரிசோதனை நடத்துமாறும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாள் பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. புனித வெள்ளியை தொடர்ந்து கல்லறையிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. சென்னை சாந்தோமில் உள்ள புனித தோமையா தேவாலயத்தில் ஈஸ்டர் திருநாள் பெருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஈஸ்டரையொட்டி மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது புனித நீர் தெளித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வான வேடிக்கையுடன் பெரும் ஆரவாரத்தோடு நிகழ்ந்தது. இந்த ஈஸ்டர் பெருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வழிபட்டனர். ஈஸ்டர் திருவிழான்றது கடவுள் நமக்காக நம் பாவத்துக்காக அறையப்பட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு. வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி அன்னைக்கு கடவுள் அறையப்பட்டார் சிலுவையில். 3வது நாள் நமக்காக உயிர் தெழுந்தார். அதாவது நம்ம பாவத்துக்காக மரித்த இயேசு திரும்பி நமக்காக உயிர் தெழுந்து நம்மளோட வாழ்வையெல்லாம் அமைதியா நல்ல சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்காக திரும்பி வந்திருக்காரு. இன்னைக்கு ஆக்சுவலி கடவுளுடைய உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுறாங்க. அதற்காக இங்கே ஒரு சிறப்பு திருப்பலி ஒன்று நடத்துகிறாங்க. இதில் மக்களுக்கு தெரிய வைக்கிறது என்னென்னா, கடவுள் உயிரோடு தான் இருக்கார், இன்னும் இறக்கலை, அவர் நம்மளோட தான் இருக்கிறாரு, நம்மளை கூட இருந்து ஆசீர்வதிச்சிட்ருக்காரு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ எல்லாரும் கடவுள் நம்மளோட இருக்காருன்றதை நம்பி அவரோட எப்போவுமே அவர்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணி இருக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தினகரனின் 16 நாட்கள் பிரச்சார பயணம் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமமுக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பது மே 23ஆம் தேதி நிரூபணமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் எழுச்சியான ஆதரவு, அதிலும் குறிப்பாக இளைஞர்களின் ஆதரவு அலையை தினகரனின் பிரச்சாரத்தில் காணப்பட்டதாக தெரிவித்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக நலன்களை பாதுகாக்க, உரிமைகளை மீட்டெடுக்க அமமுகவே சரியான இயக்கம் என்ற முடிவுக்கு தமிழ் மக்கள் வந்துவிட்டதை உணர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 4 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் மே 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தினகரன் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவரது பிரச்சார சுற்றுப்பயண விபரத்தையும் வெளியிட்டுள்ளது. சென்னை அருகே கட்டுப்பாட்டை இழந்த மணல் லாரி ஒன்று சாலையோரம் நின்றவர்கள் மீது மோதியதில் 3 பேர் உடல் நசுங்கி பலியானார்கள். ராமபுரம் அடுத்த மணப்பாக்கத்தில் இன்று அதிகாலை லாரி ஒன்று மணல் ஏற்றிக் கொண்டு வேகமாக சென்றுள்ளது. அப்போது அந்த லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பேருந்து நிறுத்தத்திற்குள் பாய்ந்து சென்றது. இதில் அங்கு நின்றிருந்த 3 பேர் உடல் நசுங்கி பலியானார்கள். ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு இறந்தவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டன. இச்சம்பவத்தை அடுத்து தலைமறைவான லாரி ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாய சங்க தலைவர்கள் PR பாண்டியன், வெங்கடேசன், நல்லசாமி ஆகியோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடுக்கப் போவதாக ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநில நிர்வாகிகள் கூட்டம் திருச்சி அண்ணாமலை நகரில் நேற்று நடந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு, பணம் வாங்கியே பழக்கப்பட்ட அரசியல்வாதிகள் தங்களை பற்றி அவதூறாக பேசுவதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக 23ஆம் தேதி டிஜிபியை சந்தித்து புகார் அளிக்கப் போவதாக குறிப்பிட்ட அவர், விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் PR பாண்டியன், வெங்கடேசன், நல்லசாமி ஆகியோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாகவும் தெரிவித்தார்.
தேசிய தென்னிந்திய நதிக இணைப்பு விவசாய சங்கம் எந்த அரசியல் கட்சியும் சாராத சங்கம். எங்களுக்கு காங்கிரஸ் தள்ளுபடி செய்து தருகிறேன் என்று கூறுகிறது. பிஜேபி மற்ற 5 கோரிக்கையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறது. இதை பற்றி பேசினா அரசியல்வாதி என்ன பண்றான்? காசு வாங்கிட்டாங்க, விவசாயி காசு வாங்கிட்டாங்க. அது இல்லாமல் எங்களை பற்றி அசிங்கமாக ட்விட்டரு, வாட்ஸ்அப் எல்லாம் போடுறாங்க. இதையெல்லாம் கண்டித்து வருகின்ற 23ஆம் தேதி டிஜிபி கிட்ட மனு கொடுக்குறோம் மெட்ராஸில். அது இல்லாமல் சைபர் கிரைம் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்ல போகிறோம். விவசாயி கூட இருந்து விவசாயினுடைய எட்டப்பனாக இருக்கின்ற PR பாண்டியன், காரமாங்குடி வெங்கடேசன், அதே போல நல்லுசாமி, இவர்கள் மீது கோர்ட்ல வழக்கு, நஷ்டஈடு வழக்கு தொடங்குறோம். இவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடக்க இருக்கின்றோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். வன்முறை என்பது யார் மீது நடந்தாலும் கண்டிக்கக்கூடியது. எங்கு நடந்தாலும் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை யார் செய்திருந்தாலும் காவல்துறை சரியான விசாரணையை செய்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இன்னும் 4 மே 19ஆம் தேதி நடக்கின்ற 4 இடைத்தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு களப்பணியை துவங்கிவிட்டோம். தீவிரமாக பணியாற்றுவோம். மே 23ஆம் தேதி தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கான அறிவிப்பை எல்லோரும் தெரிந்து கொள்வோம். சத்தியமங்கலம் மற்றும் அதை சுற்றி இருக்கும் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக பலத்த மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் நேற்றிரவு கனமழையுடன் குளிர்காற்றும் வீசியது. 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை நீடித்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த 1 மாதமாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று பெய்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதனால் குற்றால பேரருவி, ஐந்தருவி ஆகியவற்றில் மிதமான நீர்வரத்து தொடங்கியுள்ளது. வெயிலின் தாக்கத்தால் அவதியுற்று வந்த நிலையில் சாரல் மழை மகிழ்ச்சி அளித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசியதில் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பயங்கரமான சூறாவளி காற்று வீசியதுடன் மழையும் பெய்தது. இதில் சக்கரைப்பட்டி கிராமத்தில் பழனிசாமி என்பவரது தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த பல ஆயிரம் வாழை மரங்கள் ஒடிந்து விழுந்தன. இதனால் தமக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயி பழனிசாமி கவலை தெரிவித்தார். மழைக்காற்றுக்கு சூறாவளி காற்று ஒரு 2 ஏக்கராவுக்கு பக்கமாக வாழை மரம் போட்டு இருந்ததுங்க சார். ஒரு 1000 மரத்துக்கு எல்லாம் காற்று அடித்து எல்லாம் ஒடிச்சு நாசம் பண்ணிடுச்சுங்க சார். இதை எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து எனக்கு உதவி எதை பண்ணால் பரவாயில்லைங்க சார். இதை நம்பி பிள்ளைங்க குட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணால் பரவாயில்லைங்க சார். இதேபோல் காடையாம்பட்டி அருகில் உள்ள தும்பிப்பாடியில் ஜெயபிரகாஷ் என்பவர் 2 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சூறாவளி காற்றில் உடைந்து விழுந்தன. இதனால் 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு விவசாயி ஜெயபிரகாஷுக்கு நட்டம் ஏற்பட்டது. சூறைக்காற்றால் பல வீடுகளின் மேற்கூரைகள் பீய்ந்து எறியப்பட்டன. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உடல் சூட்டை தணிக்கும் பனை நுங்குகளின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்கும் உணவு வகைகளில் ஒன்றான பனை நுங்கு விற்பனை தற்போது சூடுபிடித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பனை நுங்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த கிராமப்புற விவசாயிகள் நுங்கு குலைகளை வெட்டி வந்து அதில் இருக்கும் நுங்குகளை விற்பனை செய்து வருகின்றனர். 3 நுங்குகள் 10 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. அதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் விரும்பி வாங்கி செல்கின்றனர். நுங்கை போன்று வெள்ளரி பிஞ்சு மற்றும் வெள்ளரி பழம் ஆகியவற்றின் அமோக விற்பனையால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் அருகே பயணிகள் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. வயலூர் அருகே சென்றபோது அந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறியது. எதிரே வந்த பேருந்துக்கு வழிவிடும் போது எதிர்பாராத விதமாக பயணிகள் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 2 குழந்தைகள் உட்பட 15க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்களை தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மண்டூக முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகையாற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ராமராயர் மண்டகப்படியில் தீர்த்தவாரியும் அதன் பின்னர் பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் தொடர்ச்சியாக வண்டியூர் வீர ராகவ பெருமாள் கோவிலில் எழுந்தருளினார். இந்த நிலையில் நாரைக்கு மோட்சம் அளிக்கும் நிகழ்ச்சியும் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்த நிகழ்ச்சியும் விமர்சையாக நடைபெற்றது. தவளையாக இருந்த தபசு முனிவருக்கு சாப விமோசனம் அளித்ததை சுட்டிக்காட்டும் வகையில் முனிவரின் உருவம் அருகில் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவருக்கு கள்ளழகர் சாப விமோசனம் அளிக்கும் வகையில் அங்கிருந்து நாரை வானில் பறக்கவிடப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கார் ஓட்டுநரின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சேலம் அரசு மருத்துவமனை எதிரே சடலத்தை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தை சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். இவர் மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூரில் கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கடந்த 18ஆம் தேதி வெங்கடாச்சலத்திற்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். நாக்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேற்று வந்தது. அப்போது அங்கு வந்து உயிரிழந்தவரது உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் திடீரென சாலையில் திரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த வெங்கடாச்சலத்தின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் மீண்டும் பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்றும் அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். 18ஆம் தேதி காலையில் அவர் இறந்துட்டாருங்கிற தகவலை சொல்றாரு. எப்படி இறந்தார் என்னங்கிற தகவல் டீட்டெயில் மற்ற டீட்டெயிலாம் எதுவும் சொல்லலை. சரி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம மல்லசமுத்திரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருந்தோம். புகார் கொடுத்த அடுத்த நிமிஷத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு, புகார் வேணாம், உங்களுக்கு என்ன செலவு வேணுமோ பணம் தரும்னு சொல்லி தொடர்ந்து 2 நாளாக பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன பண்றாரு, நீங்க புகாரை வாபஸ் வாங்கினால் மட்டுமே பாடி வரும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, அவங்க மனைவி பேர் சத்யா, அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, என் கணவருடைய இறப்புல சந்தேகம் இருக்கு, ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது வந்து சோமசுந்தரம் தான் திட்டமிட்டு எங்கள் வீட்டுக்கார கொலை பண்ணிட்டாரு. அவர் இங்கேருந்து கூட்டிட்டு போகும்போது மிரட்டி தான் கூட்டிட்டு போனாரு. நீ எனக்கு பணம் 30,000 தரணும், அதுக்கு வண்டிக்கு வாங்க. இதுக்கு முன்னாடி 15 வருஷமா எங்கள் வீட்டுக்கார கோபால்னு ஒருத்தர்கிட்ட வண்டி ஓட்டுறாரு, எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக தான் இருந்தாருங்கிறாரு. அதனால வந்து அவருடைய சாவுக்கு இழப்புக்கு நீதி கேட்டு இங்கே வந்திருக்காருங்க ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது.